ஹாய் ஹலோ வணக்கம் மகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மேயருடன் செல்லக்கூடிய பெண் டபேதர் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சின்ன காரணத்துக்காக என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டு வந்தாலும் அவங்கள பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவங்க லிப்ஸ்டிக் போட்டு வந்தால் எதுக்கெல்லாம் பணியிட நீக்கம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் பாஜக கவுன்சிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அழகி போல் நானும் இனிமேல் லிப்ஸ்டிக் போட்டு செல்வேன். அதாவது உலக அழகி ஐஸ்வர்யா ராய் போல் நானும் இனிமேல் லிப்ஸ்டிக் போட்டு செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. பின்லாந்து நாட்டை பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய மரக்கழிவுகளோடு சேர்ந்த சதுப்பு நிலங்களை வெட்டி எடுத்ததுனால அந்த மக்கள் வந்து பாராளுமன்றத்தில் போராடியிருக்காங்க. சிவப்பு பெயிண்ட் ஊற்றி போராடினால அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு கழிவுலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து வரக்கூடிய கழிவுலேருந்து எத்தனால் எடுக்கிற முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த பகுதியில் உருளைக்கிழங்கு அதிகமாக விளையிறனால அங்கே வந்து ஆலை அமைக்க திட்டமிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.